ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஈவினிங் கரெக்டாக டைம் வந்து 7:15 அந்த மாதிரி ஆகுது. நாளைக்கு அதாவது வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால பாப்பாவுக்கு காலாண்டு எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. அவங்களும் ஸ்கூலுக்கு போய்ட்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து சண்டேலே ஆஸ் யூஷுவல் லீவு. ஸோ பாப்பாவுக்கு மண்டே வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படித்து எழுதி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து 2 நாள் துணி வந்து மடிக்க வேண்டிய வேலைகள் இருந்தது. நான் கடைக்கு போகிற அந்த பிஸியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து துணி வந்து மடிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு. அதனால துணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மடித்து முடிச்சுட்டேன். இனி வந்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். தென் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வீடியோவும் நாளைய வீடியோவும் வந்து சேர்ந்து நாளைக்கு நைட்டு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த 2 டேவும் எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டமான ஒரு வேலை வந்து துணி வந்து மடிக்கிறது தான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து துணியெல்லாம் வந்து மடித்து முடிச்சாச்சு. அது அப்படியே வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது தான். அண்ணா பொண்ணும் வந்து எக்ஸாமுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அப்படியே வந்து படித்து எழுதி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பெரிய பாப்பாவும் அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. மெமரி போயம் படித்து. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு என்ன வேலைன்னா எங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்காங்க. குஷி அந்த வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போயிட்டு ஷெல்ஃப்லேருந்து கீழேருந்து செவர்லேருந்து எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க. குஷி இங்கே பாருங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். குஷி ஹாய். குஷி என் குடும்பம் சொல்லு. குஷி குடும்பம் சொல்லு. ஆ ஆ ஆ இங்கே பார்த்து சொல்லுங்க. அம்மா பார்த்து சொல்லுங்க. ஆ ஆ ஆ சூப்பர். கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. ஆனால் சத்தமாக சொல்லணும். அம்மா கிட்ட இப்போ சொல்லுங்க. என் குடும்பம் சொல்லுங்க. ம் 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 அக்கா சத்தமா சொல்லுங்க. அக்கா தம்பி. இப்போதான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சொல்ல அப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கள் தங்கக்குட்டி கிளாப் வச்சு கிளாப் 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 கிளாப். சூப்பர் குஷி. சூப்பர். நிறைய சந்தோஷப்படுறாங்க தங்கச்சி. ஒரு வழியாக ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸும் எங்கள் பெரிய பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து என்னோட ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸும் எங்கள் குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ சண்டே வீக்கெண்டு. இன்றைக்கி வந்து நான் வெஜிடேரியன் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எங்களோட தாத்தாவுக்கு தேவசன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வெஜிடேரியன் செய்யக்கூடாது இல்லையா. ஸோ அதனால எல்லோரும் இன்றைக்கி அம்மா வீட்டில் சாப்பாடுன்றதுனால ஃபுல் வெஜிடேரியன். என்னெல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து காட்டுறேன். ஸோ குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். பெரிய பாப்பா மட்டும் இன்னும் குளிக்கவே இல்லை. ஸோ அவங்க குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு குட்டி பர்ச்சேஸ் இருக்கு, கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் வந்து நானும் குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம்ல. நாங்கள் 2 பேரும் வந்து போயிட்டு கடையில் கொஞ்ச நேரம் எங்களோட கடையில் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பாப்பா ரெடி ஆகிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து கீழே பூஜையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பசிக்குது. டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10:30 அந்த மாதிரி ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் அவங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். குட்டி பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொடுத்தாச்சு. பால் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க பால் மட்டும் தான் வந்து குடிச்சிருக்காங்க. ஏதாவது வடை கிட ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து குட்டி பாப்பா சாப்பிடலாம். வடை செஞ்சுட்ருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அது வந்து படைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. பந்திக்கு வந்தாச்சு. குஷிங்க பாரு. பந்திக்கு வந்தாச்சு. என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இலையில. குஷி ஹாய் சொல்ல. பீட்ரூட் பொரியல். மம்மி உளுத்த வடையும் கடல வடையும் தானே இது?
உளுத்து வடையும் கடல வடையும், அப்புறம் பீட்ரூட் பொரியல். வா வா, நீ வரலன்னா நான் உன் கூட பேசியிருக்கவே மாட்டேன், வா. அடுத்தது வந்து இது என்னது, முட்டைக்கோஸ் பொரியல். ஆமாம் புஜு, உருளைக்கிழங்கு பொரியல், வா மை ஃபேவரேட். அப்பளம் அப்பளம் சாதம் இதோ கொடுப்பாங்க, இதோ இரு நான் உனக்கு கொடுக்குறேன். சாம்பாரை பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஆசை தெரியுமா? எங்கள் பெரிய மகள்லாம் உள்ளே இருக்காங்க. எங்கள் பாப்பா, எங்கள் சின்ன பாப்பாவுக்கு அப்பளம் தான் அதிகமாக பிடிக்கும் தெரியுமா, நிறைய சாப்பிடுவாங்க. நானும் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக சாப்பிட்டு வந்தாச்சு. அப்படியே சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, தூக்கம் வர மாதிரி அந்த அளவுக்கு வந்து அப்படியே சுற்றி இழுக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே கடைக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு கடையில் வந்து மெட்டீரியலுக்கு வந்து கொஞ்சம் பில்லிங் போயிட்டுருக்கிறதுனால நானும் குட்டி பாப்பா மட்டும் கடைக்கு வந்திருக்கோம். பெரிய பாப்பா வந்து கீழே வந்து அவங்க பாட்டி கூட பரிமாறுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஒரு 2 o'clock மேலே தான் வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் அது ஷுவராக தெரியலை. சப்போஸ் நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் அதோட வீடியோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகும். விழுந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ முடியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஏன் சாப்பிட்லையா எங்கள் குட்டி சாப்பிட்லையா தங்கம்மா? இல்லை, ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். until take care, tata, bye bye and thank you for watching our video. என்ன ஆச்சு, ஏன் கத்துறீங்க?